ஆயுதெழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் முடிஞ்சது. இப்போ நார்த்தில் சூடு பிடித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சையாக இருக்கிறது. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்கள் பணத்தெல்லாம் எடுத்து உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. அது யார் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த நாட்டுடைய வளங்களில் முதல் உரிமை இருக்கணும்னு மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அது சரியா தப்பா அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கிளைமா வந்து ஓடிட்டு இருக்கு. அதோட ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படி இப்படின்னு அவர் வந்து பேசி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமாக பிரதமரே இப்படி ஒரு மத அரசியல் செய்யலாமா? நாங்க சொல்லாததை பிரதமர் சொல்றாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. இது வந்து நிறைய சர்ச்சைகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதை பார்க்கிறோம். இந்த முஸ்லிம்கள் பற்றிய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது அரசியலா ஆதாரமா அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் இணைகிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு திருச்சி வேலுசாமி அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் பிரதிநிதியும் நம்மோடு இணைய இருக்கின்றார். திரு ஸ்ரீதர் கிட்டே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன, இந்த முஸ்லிம்ஸ் மதம் எல்லாம் தொடாம ஒரு எலெக்ஷன் முடியவே முடியாதா, நடத்தவே முடியாதா? உங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எதுக்கு எல்லா எலெக்ஷன்லயும் இது கிளம்புது? தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதல்ல அன்பான வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு முதல்ல 2024 பாரத பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பு 3வது முறையாக எடுப்பதற்காக முதல் தாமரை இன்னைக்கு சூரத்துல மலர்ந்திருக்குது. முதல் வேட்பாளர் 7 பேரை வாபஸ் வாங்க வச்சு ஒரு காங்கிரஸ்காரோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாமினேஷன் பேப்பரை வேட்புமனுவை முன்மொழிந்த 3 பேரும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, டூப்ளிகேட்டா கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 3 பேரை தேடுறாங்களா? இப்போ வரைக்கும் காணுமா? காங்கிரஸ் நீங்க கடத்திட்டீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை கொடுத்துருக்காரு சார். கொடுக்கட்டுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை வந்து இப்படிதான் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றது கூட முடிஞ்சு நாங்க 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற போறோம். அதெல்லாம் நாங்க நம்பிக்கை இருக்கிறோம். நாங்க எந்த முயற்சியுமே பண்ணாம எங்களுக்கு நாங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்றோம்ல, அதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களையும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை நம்பிதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இது முதல்ல சொல்றீங்க. ஆமா, அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுடைய வெற்றி உறுதி. ஏன்னா ராகுல் காந்தி எவ்வளவு வெற்றி உறுதி, 400 சீட்டு வாங்க போறவங்க முஸ்லிம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்க தேர்தல் பரப்புரையில மதங்களை ஆரம்பத்திலிருந்து மத ரீதியாக பேசி கொண்டு வந்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா அது வந்து காங்கிரஸ். எங்க அவங்க மேனிஃபெஸ்டோல பிரதமர் சொன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எங்க சொல்லிருக்காங்க? ஆரம்பத்திலிருந்து சுதந்திரத்திற்காக போராடின கட்சின்னு பெருமையா சொல்றாரு அண்ணன் வேலுசாமி அவர்கள் கூட சொல்லுவாரு. அவங்க ஆரம்பத்திலிருந்து சுதந்திர போராட்ட காலத்திலே மகாத்மா காந்தி அவர்கள் காலத்தில் கூட வந்தே மாதரம் பாடினா இஸ்லாமியர்களுக்கு வந்து அவருடைய மதம் தான் முக்கியம், தாய் நாட்டை பற்றி அவங்க தாயை வந்து நாட்டை வந்து தாயின்னு வணங்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த தாஜா பண்ணுற போக்கு அப்போ துவங்கிச்சு. அவர்களுக்கு தனியாக உணவு, அவர்கள் அசைவம் வேண்டும்னா தனியாக காங்கிரஸ் மாணவர்கள் முதல் முறையாக இப்படி அந்த சிறுபான்மையினர் இது கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அசைவம் சாப்பிடுறவங்க அசைவம் சாப்பிடுறது தப்பு இல்லங்க. இது அதுதாங்க சொல்றோம். இந்த உணவு விஷயத்துல, உடை விஷயத்துல எல்லாம் நாட்டுக்காக போராடும் பொழுது அதுல கூட அசைவம் சாப்பிடுறவங்க நீங்க சைவம் சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்றதா தப்பு. இல்ல நாங்க அப்படி சொல்லல. இல்ல, மகாத்மா காந்தி காலத்துல இருந்து இந்த சிறுபான்மையினுடைய தாஜா பண்ற போக்கு ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருதுன்னு சொல்றோம். தாஜா பண்ற போக்கு ஃபர்ஸ்ட் ஆமாங்க. நீங்க நாட்டை காப்பாத்துறோம். இல்ல, வந்தே மாதரம் பாட முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா சரி பரவாயில்ல அவங்க விட்டுருங்க, அவங்க பாட வேணாம்னு சொல்றாரு. இப்ப இப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்காக நான் சொன்னதே தவிர அதே போக்கு தான் தொடர்ந்து இருக்குது. இவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி, இந்த நாட்டில் வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தணும், யாரிடம் அதிகமாக வெல்த் இருக்குதோ, யாரிடம் செல்வம் இருக்குதோ அதை வந்து இல்லாதவங்களுக்கு அவர் வந்து பிரிச்சு கொடுப்பாராம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாராம். அது எப்படி பண்ணுவாரு? எந்த வரியில காங்கிரஸ் இருக்கு, அவருடைய வரியில இருக்கு, எந்த வரியில இருக்கு அவர் சொல்றாரு. அவர் அது ஒரே விஷயம். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எத்தனாவது பக்கத்துல ராகுல் காந்தி இதுவரைக்கும் 5 கூட்டத்துல பரப்புரையில சொல்லிருக்காரு. சார், ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. பணக்காரங்க கிட்ட எல்லாம் காசை புடுங்கி ஏழைகள் கிட்ட கொடுத்துருவோம். அது கேக்குறாங்க. ராபின் ஹுட் மாதிரி எங்க சொல்லிருக்காங்க? நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சாம் பிட்ரோ அவர்கிட்ட கேட்கும்போது
வசதி உள்ளவங்க நடுத்தரமானவங்க எல்லாம் அவங்களுக்கு வரி போட்டா அதை ஏத்துக்கணும், அவங்க கொஞ்சம் தியாகம் பண்ணணும். எப்படி வரி போடுறாங்க? ஏற்கனவே இருக்கிறது அரசாங்கம் ஏழைகள் மேல அதிக வரி போடுதா, பணக்காரங்க மேல அதிக வரி போடுதா? எல்லாருக்கும் சமமான வரி இருக்கு. அவரவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா வரி கட்டணும். அவர் சொல்லலையே, அவர் சொல்லது இல்ல. அவர் சொல்றது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எங்கெல்லாம் தோத்து போச்சோ, தோன்றின நாடுகள்லாம் தோத்து போன கம்யூனிசத்தை, அந்த சித்தாந்தத்தை ஒரு மறைமுகமா காங்கிரஸ் சொல்றாரு. நேரடியா எதுவுமே சொல்ல தயாரா இல்ல. ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளை முன்னேற்றணும்னா நீ ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணும், ஜாதி ரீதியான கணக்கீடு வேணும். சார் அது நாங்க சொல்றோம், அமித்ஷாஜி சொல்றாரு, நேத்து கூட மோடி நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கு யாரும் எதிரானவங்க இல்ல, அது திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. ஆனா நீங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தும் போது இதுல மிகப்பெரிய பிரிவினைவாதம் வரும், இது மூலமாக வகுப்பு கலவரங்கள் வரும். ஒரு சமுதாய ரீதியில ஒன்னாகணும். ஒரு நாடு பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? இல்ல பாரத பிரதமர் இல்ல அசோக் ஒரே ஒரு விஷயம் நானே சொல்றேன். பிரச்சனைக்கே வரல. முதல்ல என்ன சொன்னீங்க? பணக்காரங்கிட்ட இருந்து எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அது எங்க இருக்குதுன்னு கேட்டிருந்தேன். இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க காஸ்ட் சென்சஸ் நடத்தினா சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை வந்துரும்ன்றீங்க. இப்ப இது பிரச்சனையா அது பிரச்சனையா? திடீர்னு ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கு. முதல்ல ஜாதி ரீதியா மத ரீதியாக பிளவுபடுத்தி பார்த்து 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 சிறுபான்மையினரை தாஜா பண்ற போக்குல தான் அவரு எதுக்காக பிரதமர் அப்ப மன்மோகன் சிங் 2006 டிசம்பர் 9 என்ன சொல்றாரு? முதல் முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு, மைனாரிட்டி குறிப்பாக இஸ்லாமியர்கள் சொல்றாரு, சமமாக முன்னுரிமைன்னு சொல்லணும். பாரத பிரதமர் மோடி இப்ப என்ன சொல்றாரு? 4 சமுதாயம் முன்னேறணும். 4 ஜாதி தான் இந்த நாட்டில் இருக்கு. ஏழை இருக்காங்க, விவசாயி இருக்கான், இளைஞர்கள் இருக்கான், மகளிர் இருக்கான். இந்த 4 சமுதாயம் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறும் சொல்றாரு. நாங்க தேர்தல் அறிக்கையில் எங்கேயாவது இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம். இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு பரப்புரையில, இந்த Facebook இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துற இளைஞர்கள் சும்மா உட்கார்ந்துருக்காங்கல்ல போனை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு எல்லாம் மாசம் 8500 ரூபாய் டகா டகா டகன்னு போட்டுருவாராம். சரி எங்க இருந்தியா போடுவேன்னு கேட்டா, இவ்வளவு பணம் கொடுக்க போறல்ல, 8500 ரூபாய் மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு, இதெல்லாம் எங்க இருந்து கொடுக்க போறீங்கன்னு கேட்டா அதுக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லை. அதுக்கு தான் இப்படி சொல்றாங்க, இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுப்போம். இது ஒரு அரசியலா? இது நாங்க என்ன சொல்றோம், தேர்தல் அறிக்கையில எங்க தலைவர் அதான் சொல்லியிருக்காரு, எங்க மோடி அவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர்னா, எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க சாலைகளை மேம்படுத்த போறோம், ஒரு விமான நிலையம் அதிகமாக்க போறோம், ரயில்வே கட்டமைப்பு அதிகம் பண்ண போறோம், வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம், மக்கள் சொந்த தொழில தொடங்கி சொந்த காலில் நிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண போறோம். இப்படிதான் எங்க தேர்தல் அறிக்கை இருக்கு. ஒரு தொலைநோக்கு தேர்தல் அறிக்கை, எந்த இலவசமும் கிடையாது. ஆனா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவோம். அப்ப நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்த முடியுமா? யார் இருக்க முடியும்? இது என்ன கான்செப்ட்? ரெண்டாவது இலவசம் 1 லட்சம் 8500 இப்படி எதை பேசணும்னு தெரியாம திரு ராகுல் காந்தி அவர்கள் பரப்புரையில பேசுறது, அவங்களுடைய மேனிபெஸ்டோல இருக்கிறது எல்லாமே ஒரு அபத்தம். அதுதான் அவர் சொல்றாரு. ஏற்கனவே மன்மோகன் சிங் சொல்லி இருக்காரு. மன்மோகன் சொன்னதை இப்ப ராகுல் காந்தியும் வழிமொழிகிறாரு. ஆகையினால நாம தயாரா இருக்கணும். இந்த நம்ம கிட்ட இருக்கிற நகை கூட அது கணக்கெடுப்பாங்க, அதன் மூலமாக உங்களுடைய நகை பறி போயிடும் சொல்லிட்டீங்க. மற்றவங்களும் பேசணும். திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறது, ராகுல் காந்தி ஹைதராபாத்ல பேசும்போது நாங்க சர்வே நடத்த போறோம், நாங்க யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம், ஜாதி ரீதியாக மத ரீதியாக இதெல்லாமே பார்த்து நாங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம்னு சொன்னாங்கன்றத அவங்க கிளைம். சொன்னாரா சொல்லலையா? அதாவதுங்க சமூக நல்லிணக்கம், சோசியல் ஜஸ்டிஸ் சொல்றோமே, அதைத்தான் அவர் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த கணக்கெடுக்க விழுத்தாம எப்படி நீங்க ஜாதி வாரியா இந்த ஜாதிக்கு இத்தனை பெர்சன்டேஜ், எஸ்சிக்கு இத்தனை பெர்சன்டேஜ், எஸ்டிக்கு இத்தனை பெர்சன்டேஜ், ஓபிசி அந்த கணக்கெடுத்தாதான் தெரியும். இந்த ஜாதிக்கு இவ்வளவு சொத்து இருக்கணும், இந்த மரத்துக்கு இவ்வளவு சொத்து, பணத்தை பத்தியே சொல்லலாமா? பணத்தை நீங்க பணம் நிறைய வச்சிருக்கீங்க போல் இருக்கு. நான் இது ஒரு நடந்தது இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்க முரண்பாடு என்ன டார்கெட் பண்ணதால ஒண்ணு கிடைக்க போறது இல்ல. சொல்லுங்க. இல்லம்மா, ஏமா என்ன நீ டார்கெட் பண்ணுமா? என் வீட்டுக்கு கொஞ்சம் ஐடி ரைடோட சொல்லி எத்தனை தடவை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். அனுப்பவே மாட்டீங்க. அனுப்புனா எனக்கு கொஞ்சம் மரியாதை கூடும். ஆமா சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் ஸ்ரீதர் சொல்லலையா ஹைதராபாத்? நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, என்ன சொல்ல அனுமதி. முதல்ல நண்பர் ஸ்ரீதர் ஒன்று சொன்னாரு. இப்போ இன்றைக்கு தாமரை மலர்ந்திருக்குன்னு சொல்ற போது, முன்மொழிந்தவர்களே வழிமொழிந்தவர்களே அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அவர் ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாமினேஷன் ஃபைல் பண்ற போது தேர்தல் அதிகாரிகளுக்கு முன்னால முன்மொழிந்தவனும் வழிமொழிந்தவனும் இருக்கணும்.
நாங்க தான் கையெழுத்து போட்டிருக்கோம் சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் முன்மொழிய முடியும். அதுல தவறு நடந்திருக்குன்னா காங்கிரஸ் தவறல்ல, அவர் தேர்தல் அதிகாரிகளை அவரை கேவலப்படுத்துறான்னு அர்த்தம். அதனால அதுக்கு மேல போகல. ஆனால் நீங்க இப்ப பேச நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பிரதமர் நாற்காலியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் இப்படி பேசியிருக்கலாமா என்பதுதான் என்னுடைய பார்வை. அவருடைய இந்த பேச்சு என்பது விரக்தியின் வெளிப்பாடு, அதை தவிர வேறு ஒண்ணும் இல்லை. ஒரு உயர்ந்த கண்ணியமிக்க ஒரு நாற்காலியில் இருக்கக்கூடிய ஒருவர் கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறார். நான் கல்லூரியில் படிக்கிற போது பொருளாதாரம் படித்திருக்கிறேன். அந்த பொருளாதாரத்துல மேலோட்டமா பார்க்கிற போது தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதிக குழந்தைகள் எங்கே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. எங்க ஊர்ல பெரிய பெரிய பீடி கம்பெனிகள் அப்படி உண்டு. அந்த பீடி கம்பெனி முதலாளிக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். அந்த பீடி கம்பெனியில பீடி சுத்தரா பாருங்க, அவன் வீட்டுல 5 குழந்தை 6 குழந்தை 7 குழந்தை 8 குழந்தை இருக்கும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் வறுமை இருக்கிறதோ அங்கே அதிக குழந்தைகள் இருக்கும். அதற்காக நாம் அனுதாபம் தான் படணும். அப்படி பார்த்தா பிரதமர் பேசுறாரு, அவரோடு பிறந்தவர்கள் எத்தனை பேரு? இவர் மட்டும்தானா? அவருடைய அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கல்ல, இவர் வாதப்படி அதுவே அதிகம் தானே. அப்ப அவங்க அப்பா அம்மாவே குறை சொல்றாரா? ஒரு அதாவது அனுதாபத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இரண்டாவது, இந்துக்களுடைய சொத்துக்களை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவோம். ஏற்கனவே ஆண்ட போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் யாருன்னு கேட்டா சின்ன சின்ன குழந்தைகளோட உடனே என்ன சொல்லும்? டாடா பிர்லா முன்னால சொல்லும். இப்போ அம்பானி அதானி சொல்லும். இவங்கெல்லாம் என்ன முஸ்லிமா அல்லது கிறிஸ்தவர்களா? இவரெல்லாம் இந்துக்கள் தானே. அப்ப இவர்களுடைய வாதப்படியே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அதை செய்யலைங்கிறதுக்கு இதே உதாரணம். இஸ்லாமியர்கள் கையில பொருளாதாரம் அவருடைய கடுமையான உழைப்புல போராடிட்டு இருக்காங்க. உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க இந்துக்கள்ட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுக்க போறோம் நீங்க சொல்லல. அப்படி தேர்தல் அறிக்கையில இல்ல. நானே சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை சொல்வது அவருக்கு அழகல்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் ராகுல் காந்தி அதை பற்றி பேசும்போது, ஹைதராபாத்ல சொல்லும் போது, நாங்க சர்வே எடுக்க போறோம், எல்லாத்தையும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம், இன்ஸ்டிடியூஷனலி ஃபினான்ஷியலி இதை நம்ம இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பேச போறோம் அப்படின்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? இப்ப அது கேள்விகளை எழுப்புகிறதா இல்லையா? நீங்க குறைஞ்சபட்சம் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? எப்படி இதை பண்ண போறீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, என்ன பதில் சொல்றேன். அதாவதுங்க பொருளாதார ரீதியாக இருப்பதற்கு சர்வே எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் இன்கம் டாக்ஸ் இருக்கு, அதுக்கு தான் வெல்த் டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க தாங்க. நான் என்ன ஒரு படி கூடவே சொல்றேங்க, ராகுல் காந்தியா அப்படி சொல்லி இருந்தாலும் அது சரியில்லைங்கிறனா. நம்ம சொந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும் இல்ல. ஒரு மக்களுடைய பொருளாதாரத்தை பண்றதுக்கு சர்வே எடுத்தா பண்ண முடியும்? அது நடைமுறை சாத்தியம் இல்ல. யார் உங்க பேர்ல என்ன சொத்து இருக்கு, என்னுடைய பேர்ல என்ன சொத்து இருக்குன்னு அரசாங்கத்துடைய தஸ்தாவேஜை பார்க்க தெரிய போகுது. இதுக்கு என்ன சர்வே? சர்வே தேவையில்லை. அப்படியே அவர் சொல்லி இருந்தாலும் அது தப்புன்னு சொல்லணும் பிரதம மந்திரி. ஏன்னா பிரதம மந்திரி ஆட்சியுடைய தலைவர். ராகுல் காந்தி இன்னும் ஆட்சி இடத்துக்கு போகல. அதனால இவர் அப்படி சொல்லி இருந்தால் இவருடைய கண்ணியம் கூடி இருக்கும். அதை விட்டுட்டு இந்துக்களிட்ட இருந்து சொத்துக்கள்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்வது ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவருடைய பேச்சு கண்ணிய குறைவாக இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறேன். உலக அரங்கில் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பற்றி அவர்கள் எப்படி மரியாதை குறைவாக நினைப்பாங்க இந்த பேச்சு என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளம். அவர் இன்னொன்னு சொன்னாரு நம்ம ஸ்ரீதர், நாங்க ரயில் எல்லாம் வளர்த்துறோம் சொல்லி உங்க ஊர்ல கோயம்புத்தூர் சீரடிக்கு மன்மோகன் சிங் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த நாட்டினுடைய வெல்த்ல பிரைம் ஷேர் முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது சிறுபான்மை, குறிப்பாக மைனாரிட்டி. 30 செகண்ட் பாக்குறீங்க. அது முன்னாடி சொல்றேன், சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க. மன்மோகன் சிங் சொல்றதுக்கு பைத்தியக்காரனா? உலக பொருளாதார மேதைங்க. யார்கிட்ட போய் எதை பேசுறீங்க நீங்க? இப்ப பாரத பிரதமர் அதாங்க சொல்றாரு, அவர் உலக பொருளாதார மேதை. அவரை பத்தி பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பேசுறாரு. கொஞ்சம் ஞான விவசாயிகள் அவங்க முன்னே தப்பா பேசுறீங்க. எது இன்க்ளூசிவ், எது விவசாய உயர்ச்சிக்கு நான் கேக்குறேன். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல போராடினா இன்னைக்கு கூட திருச்சியில இருந்து 200 விவசாயிகள் டெல்லி நடக்கிற போராட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, அந்த விவசாய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் பிரதமர் மந்திரி 4 ஜாதியில
ஓகே, வருவோம், திரும்பி இதுக்குள்ள வருவோம். திரு ரவிச்சந்திரன் அவர்கிட்ட கேட்க நினைக்கிறது திரு வேலுசாமி கூட அதுக்கு தான் சொல்றேன். விவசாயிகள் ஒரு ஜாதி, பெண்கள் ஒரு ஜாதி, இவர்களை முன்னேற்றம் சொன்னாரு. அந்த விவசாய போராட்டத்துக்கு திருச்சியில இருந்து இன்னைக்கு 200 பேர் போயிருக்கான் டெல்லி போராட்டத்திற்கு. அது தீர்ப்பதற்கு இந்த ஆட்சியில் என்ன இருக்கு? உலக வரலாற்றிலே இல்ல. டெல்லியில ஒரு வருஷத்துக்கு மேல லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினாங்க. இன்னைக்கு வரணும் தீர்வு உண்டா? விவசாயிகள் குண்டா சட்டம் போட்டதே அண்ணன் சேர்த்து நல்லது. சாரி, திரு ரவிச்சந்திரன் தோல்வி பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. திரு வேலுசாமி அவர்கள் கூட அதை சொன்னார். அதனாலதான் இப்படி மத பிரச்சனை எல்லாம் கிளப்பி விட்டு ஓட்டு பெற பார்க்குறேன். சில ஃபேக்ட்ஸை நான் உங்களை கரெக்ட் பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஃபேக்ட்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதிங்க. மோடி ஐயாவுடைய பேச்சில் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அந்த பேச்சில் அதை நான் வரேன், அதுக்கு நான் வர்றேன். அது வேற, இது வேற. நான் வர்றேன், அந்த மேட்டருக்கு வரேன். கிரவுன் பிரின்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன். சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு வந்து நிறைய பேர் போகணும், அதற்கான ஏற்பாடு நடந்திருக்கு, விசால ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, அதையெல்லாம் நல்ல விஷயமா நடந்திருக்கு. அதுவும் இதிலே தான் அவர் சொல்லியிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது பாம்பு போட்டுக்கின்ற ஒரு இடமா இருந்தது, இன்றைக்கி ஒரு அமைதியான இடமா வந்திருக்குன்னு அவர் தான் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது ராகுல் காந்தி பேசிய ஒரு இந்தி வார்த்தை, நமக்கு ஹிந்தி தெரியாது போடாவா, அதனால் பிரச்சனையாகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு, எத்தனை அபலைகள் அல்லது எத்தனை நாதியற்ற, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க, அவங்களுக்கு அத்தனை உரிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இது பாருங்க எங்க கோக்கப்படுதுங்கிறத நான் சொல்றேன். நல்ல விஷயம் கோக்குறது நீங்க. இங்க பாருங்க, வெள்ளை சட்டை போட்டவன் எல்லாம் நல்லவன் இல்ல, ரவுடின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். இவரைத்தான் நான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அது நல்ல விஷயமா தெரியலாம். எனக்கு ராகுல் காந்தி ஐயா எப்படி பேசுவார்னு தெரியும், அதை வச்சு சொல்றேன். அவர் பேசியது ஹைதராபாத்ல, அதை முதல்ல குறிச்சுக்கோங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? சட்டை போட்டவெல்லாம் ரவுடினா பக்கத்துல ஸ்ரீதர சொல்றீங்க, எனக்கு இல்ல. ஏங்க நான் தான் மொழி பெயர்த்துட்டேன். தமிழ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனே வேணுமா? உங்களை சொல்ல முடியுமா? வேலுசாமி ஐயா கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்டேன். பரவாயில்ல, உங்களை இல்லைங்க. சரி, இஷ்யூ என்னன்னா, அதாவது இந்த முயற்சி எதை ராகுல் காந்தி ஐயா சொல்றாரோ, அதாவது 50 ஆண்டு காலம் நிறைய பணக்காரங்களை உருவாக்கிட்டோங்க, இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்வே எடுக்க போகிறோம். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த இதெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எக்கனாமிக் கான்செப்டில் அதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், உலகம் பூரா 45 பணக்காரங்கிட்ட இருக்கிற சொத்து 140 கோடி பேர்கிட்ட, 400 கோடி பேர்கிட்ட இல்லை. இந்தியாவில் 40 பணக்காரன்ட்ட இருக்கிற சொத்து 140 கோடி பேர்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் 9 பேர்கிட்ட இருக்கிற சொத்து 8 கோடி பேர்கிட்ட இல்லை. அதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா 2 பேர்கிட்ட இருக்கிற சொத்து அந்த கிராமத்தில். இதுதான் மனித இதுவே இருந்துகிட்டு இருக்கு. இதுல அவர் என்ன பண்ண போறாரு, இதுல ராகுல் காந்தி ஐயா எதுவும் கேட்கல. இந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்களா, உலக அளவுல இருக்கு, இந்தியா அளவுல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இத வந்து இந்த கேப் குறைக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. பிஜேபி உட்பட ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர், நம்ம வந்து சமதளத்துக்கு கொண்டு வந்து பேசிருக்கோம். அத காங்கிரஸ் பேசினா என்ன பிரச்சனை? தப்பே கிடையாது. 76 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க பேசினா தப்பே கிடையாது. அதுல என்ன இருக்கு? நாங்க 10 ஆண்டுக்குள்ள தானே பேசிட்டு இருக்கோம். அதனால அவங்க பேசினது தான் கரெக்ட். அதுல இன்னும் மாற்று கருத்து இல்ல. இப்ப என்னன்னா, வாஜ்பாய் ஆண்ட 7 வருஷம் நீங்க ஆடலையா? ஐயா நீங்க இருந்தீங்க, திமுக இருந்தது, நான் சேர்க்க முடியாது. வாஜ்பாய் ஆட்சி நாங்க எங்க இருந்தோம்? ஐயா திமுக இருந்தது, உங்க கட்சியா இல்லையா? ஐயா நான் தெரியாம உங்களை, ஐயா தெரியாம உங்களை திமுக கூட்டணியில் சேர்த்து விட்டேன். நீங்க அங்கதான் இருக்கீங்க ரொம்ப வருஷமா, அதனால வச்சு சொல்லிட்டேன். மேட்டருக்கு வந்துடுறேன். ஐயா குறுக்கிட்டே இருந்தா பேச முடியாது. ஐயா அத்வானி எங்க கட்சியில சரி சரி குறுக்கிட முடியாது. இல்ல இது வேண்டாம், குறுக்க வேண்டாம். ஆண்டாள் பிரியதர்ஷினி இப்போ இஷ்யூ என்னன்னா, இந்த மோடி எப்படி பாக்குறாரு, நீங்க கேட்க வேண்டியது நாங்க 10 தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஜூன் 4ஆம் தேதி முடிஞ்சு போச்சு தெரியுது. நீங்க ஏன் தப்பா பேசுறீங்க? நீங்க அரசியல் கட்சியா இருந்து பேசினா கூட நீங்க தான் கரெக்ட்டா பேசுறீங்க. நடுவுல சொல்றீங்க அயோக்கியத்தனமா பேசுறீங்க. நான் காங்கிரஸ்காரன், நீங்க என்ன பிஜேபியா? ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? 7 ஆண்டு காலங்கள் ஆண்ட வாஜ்பாய் பிஜேபி ஆட்சி இல்ல சொல்றீங்க. உங்களுக்கே கூச்சமா இல்ல? வேலுசாமி சார் நான் பேச கேக்குதா? ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். நல்லா கேக்குது. நீங்க கேட்க வேண்டியது பதிலா நான் கேக்குறேன். 7 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சி பிஜேபி ஆட்சி அத தெளிவுபடுத்த அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க. பண்ணி உங்களுக்கே கொடுத்துறேன். என்ன தப்பா பேசுறது எப்படிங்க? பாக்குறவங்க என்ன பாக்க சொல்லிருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நீங்களே பண்ணுங்க. நான் அது வேற சார். நீங்க தானமா அத கேட்கணும். வாஜ்பாய் ஆட்சி பிஜேபி ஆட்சியா இல்லையா நீங்க கேட்கணும். நீங்க கேட்காதனால நான் கேக்குறேன். நன்றி ஐயா. அது பிஜேபி ஆட்சியா இல்லையா அத சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ஐயா விவாத தலைப்புக்குள்ள வந்துருவோம். ராகுல் காந்தி நிறைய பேசியிருக்காரு. விவாத தலைப்புக்குள்ள வந்துருவோம். முதல்ல 7 வருஷம் இல்ல 4 வருஷம் புரிஞ்சுக்கோங்க. அதுலயே அவர் என்ன சொல்றாரு,
பிரம்மாஸ் மிசைலுங்கிறது வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு. அது உத்தரப்பிரதேசிலேருந்து தயாரிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வருவோம். இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. எடுத்து சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்தலை. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன திருத்துங்க, நான் வேணாம்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தி ஐயா அப்படி பேசும் பொழுது அதிக குழந்தைகள் உள்ள அப்படிங்கிற அந்த ஜித்னா ஆபாதி இருக்கு இல்லையா, அந்த கதைக்கு அவர் வர்றாரு. இது தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ராகுல் காந்தியே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு, பண்றாரு. அவர் வார்த்தை என்ன தெரியுமா பயன்படுத்தினாரு, இந்தியாவில் குடிபெயர்ந்தவர்கள் யார் மூலமா வர்றாங்க, அது ஏன் இந்த ஊடுருவல் செய்தவங்க யாரு, பங்களாதேஷ்ல இருந்து வந்து இந்திரா காந்தி அம்மா காலத்துல இருந்து 2 கோடி பேர் இருக்காங்களா. இந்திரா காந்தி யாருங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் இந்தியன் இல்லைங்க. எனக்கு இந்தியனுக்குள்ள இஸ்லாத்து கிறிஸ்துவன் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்தியன் தாங்க. பங்களாதேஷ்ல இருந்து ஒரு 2 கோடி பேர் வந்திருக்காங்களே. இந்திரா காந்தி இல்ல சார், அவங்க அந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கு தர போறோம்னு காங்கிரஸ் எங்க சொல்லிருக்கு சார்? நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். எங்க சொல்லிருக்கு? வரும். எதுக்கு தெரியுமா வரும்? நான் சென்சஸ் எடுத்தேன்னா இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆதார் அட்டை இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இவங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருந்தாலோ ஓட்டர் ஐடி ஏதோ ஒரு வீட்ல இருந்தாலோ. இந்தியர்களே இல்லன்னு யாரு நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க இந்தியர்களே இல்ல. எனக்கு தெரியும். இருங்க சார், தேர்தல் ஆணையருக்கு தெரியாது. காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்க இந்தியர்களுக்கு தானே கொடுக்க போறோம்னு. இல்லைங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவங்கள உள்ள கொண்டு வந்து கோக்குறீங்க. அவங்க ஓட்டர் ஐடி மூலமாக ஆல்ரெடி இந்தியர்களாக இருக்கிறாங்க. அவங்க இன்ஃப்ளூயேட்டரா வந்தது இந்திரா காந்தி அம்மா காலத்துல 3 தலைமுறையா இங்க இருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. இப்படி வந்தேரிகள்ங்கிற வார்த்தையை அந்த அர்த்தத்தில் மட்டும் புரிஞ்சு கொள்றேன், வேற எதுவும் இல்லை. மனுஷன் தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. வந்தேரிகளுக்கு கொடுப்பேங்கிறது ஏன் வருதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 140 கோடி பாப்புலேஷன் இருக்கு இல்லையா. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 8 கோடி பேர் இஸ்லாத்தவர்கள் இருந்தாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த போது. இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 25 கோடிக்கு இருக்காங்க. அவங்கள மைனாரிட்டின்னு சொன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைனாரிட்டிஸே இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுப்போம். ரெண்டாவது, நீங்க மன்மோகன் சிங் ஐயா பேசின ஒரு விஷயத்த சொன்னீங்க சார், அந்த 30 செகண்ட மட்டும் நீங்க எடுத்துட்டு பேசுறீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேசினதெல்லாம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி. ஆனால் மதம் என்ற வார்த்தையை அவர் கிறிஸ்துவர்கள் பாரசீகர்கள் அதுக்கப்புறம் நடந்த 40 நிமிஷத்துல பேசினாரா? இஸ்லாத்துன்னு மட்டும் சொன்னார். No, I will tell you verbatim. He said rights of this country should be prioritized for minorities, especially Muslims. இதுதான் அவர் சொல்றாரு. நீங்க என்ன தப்பு இல்லையா? மைனாரிட்டினா எல்லா மைனாரிட்டியும் சேர்த்து சொல்றாரு. தப்பே 2 தப்பு இருக்கு. 27 கோடி உள்ளவங்க மைனாரிட்டி இல்ல. ரெண்டாவது தப்பு, வேற எந்த மதமும் வராத அந்த மதம் மட்டும் வந்தது. 10 வருஷம் ஆட்சில இருந்தீங்களா? 10 வருஷம் ஆட்சில இருந்தீங்களா? 4 சேர்த்துக்கோங்க. இல்ல வேல்சாமி கோச் பேர் முஸ்லிம்ஸ் எல்லாம் மைனாரிட்டி இல்லன்னு அறிவிச்சிருக்காங்க. யார் சொன்னா? நீங்க தானே சொல்றீங்க. இப்ப நாங்க மைனாரிட்டிங்கற வார்த்தையை பிஜேபி பயன்படுத்தியதே இல்ல. அதனுடைய வாழ்க்கையில பிஜேபில மைனாரிட்டி விங்னு ஒண்ணு இல்ல, அதுக்கு ஒரு தலைவர் இல்லன்னு சொல்றாங்க. நான் விட்டுறேன். மைனாரிட்டி விங் பிஜேபி கட்சியில மைனாரிட்டி விங் இல்லங்க. இல்ல நான் இல்ல காங்கிரஸ் மைனாரிட்டி பண்ணல. நான் சொல்லிறேன். மைனாரிட்டி விங் அங்க இருக்கிறது. இன்னைக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு மைனாரிட்டி 4 தான். யாரு? இலங்கை, பெண்கள், ஏழை, விவசாயி, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. மைனாரிட்டி விங்கோட தலைவர் வந்து இஸ்லாமியர் இல்ல. பாருங்க, பிஜேபி அப்பாஸ் நக்வி எந்த விங்ல வச்சிருந்தீங்க பாருங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மைனாரிட்டி விங் அப்படின்னு ஒண்ணு நீங்க அழைக்கிறதுனால நான் உங்களை மைனாரிட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். நான் அழைப்பது இல்லைங்க. இப்ப நான் வந்து ஆண் பெண்ணுன்னு பாக்குறது இல்ல. நீங்க பிஜேபி பத்தி தானே பேசுறீங்க. பிஜேபிலே வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க உங்களை அப்படி அழைக்கிறதுனால நாங்க அப்படி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் மேட்டர். இதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. நான் திரும்ப வந்துடுறேன். இந்த வாத்ரா ஐயா கிட்டேயோ அல்லது மற்றவங்க கிட்டேயோ இருக்கிற சொத்தை பிரித்து கொடுத்தாலே எத்தனை பேருக்கு போய் சேருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த மோடி ஐயா பேசினதுல ரொம்ப தெள்ள தெளிவாக பேசினது, பாவர்ட்டி ஒழிக்கப்பட வேண்டும், கரப்ஷன் ஒழிக்கப்பட வேண்டும், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் அவர் மைண்ட் எடுத்து காட்டுறாரு. ஆனால் இவர் என்ன பண்றாரு? ஐயா 76 வருடம் ஆயிடுச்சு, நாங்கள் வேற 50 வருடமா ஆட்சி செஞ்சோம், நிறைய பேரை பணக்காரன் ஆக்கி விட்டுட்டோம், இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போறோம். இதை அபத்தம் என்கின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு? இந்தியர்களுக்கு பிரிச்சு கொடுத்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்தியர்ங்கிற போர்வையில வந்திருக்கிற இல்ல காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்லுது, இந்த திட்டம் செல்லாது, இது வேலைக்கு ஆகாது, இதை செய்ய முடியாது, இது அபத்தம் சொல்லிருந்தா இங்க பிரச்சனை. ஒரே வரையில் நான் சொல்றேன். அங்க மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து பாதி வரி கோட் பண்றது, அதுக்கு அடுத்தது வந்து நிறைய புள்ள பெற்றிருக்கிறவங்கன்னு சொல்றது, அதுக்கப்புறம் உள்ள ஊடுருவி வர்றவங்கன்னு சொல்றது, எல்லாமே நீங்க ஒரு கம்யூனிட்டி. அப்ப இந்த 3 முஸ்லிம் இஸ்லாம் சகோதரர்கள் நீங்க சொல்றீங்க
கேட்டீங்களா? மன்மோகன் சிங் சொன்னது அதுதான். அப்படி மன்மோகன் சிங் இஸ்லாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுதான் சார். அது மத்த ரெண்டுத்துக்கு வாங்க சார், மத்த ரெண்டுத்துக்கு வாங்க. அத சொல்லிட்டு அடுத்த வரி இப்ப இவங்க யார் கொடுக்க போறாங்க தெரியுதா? நிறைய குழந்தைங்க பெத்துக்கறவங்க கொடுக்க போறாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? எதனால ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு. நீங்க தான் திருக்குறளை தொடங்கி வைக்கிறீங்க, அகர முதல்ல எழுத்தெல்லாம்னு. நான் அகரத்துக்கு வர்றேன், அதுக்கப்புறம் சிகரத்துக்கு வருவேன், அது வேற விஷயம். தொடங்கியது அவரு. இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க. அதாவதுங்க, நான் வந்து அதிக குழந்தைகள் பெற்றேங்கிற வார்த்தையை சொன்னேன்னா, என் தாத்தா 14 குழந்தை பெற்றாரு. இவர் கூட ஷாஜகான் கூட 14 குழந்தை பெற்றாரு, அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஜித்னா ஆபாதின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நான் கொண்டு வர்றேன். கேப்போம். ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் நம்மளோட இணைறாங்க. உங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சியோட கம்யூனிகேஷன்ல குழப்பம் இருக்கு. ராகுல் காந்தி அங்க ஒரு மாதிரி பேசுறாரு, ஏதோ இது உத்துனா ஹக்குன்னு சொல்றாரு, இங்க பிரச்சனைன்னு சொல்றாரு, நாங்க பணத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறோம், வேற வேற இடங்கள்ல சொல்றது. அதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு குறைஞ்சபட்சம் ஏத்துப்பீங்களா? அஃப்கோர்ஸ் பிரதமரோட இதை நீங்க விமர்சிப்பீங்க, பட் இந்த பக்கமும் கிளாரிஃபை பண்ணணும்னு ஏத்துப்பீங்க? இல்ல இந்த திருக்குறளை நம்ம பிரதமர் போற இடங்கள்ல எல்லாம் பேசுறாரு. அதுல ஒரு குறள் இருக்குமா, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு. அதைத்தான் பிரதமருக்கு சொல்ல விரும்புகிறோம். நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்கள் உடனே கை தூக்காதீங்க. ஓகே. ஏன்னா மிக மிக வன்முறையை தூண்டத்தக்க, வன்மம் மிகுந்த, துவேஷம் மிகுந்த, விஷம் மிகுந்த ஒரு பேச்சு எதுன்னு இன்னைக்கு கூகுளில் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்முடைய பிரதமரோட படத்தோட வந்து சேருது. உலகளாவிய அளவில் அப்படி வந்தாச்சு. அவர் என்ன சாதனை செய்தார் 10 வருஷத்துல நம்ம பூத கண்ணாடி வச்சு தேடினோம். இந்த சாதனையை செய்திருக்கார். அதை தவிர அவர் செய்த சாதனை என்னன்னா, வேலை வாய்ப்பின்மையை அதிகப்படுத்தியிருக்கார், வறுமையை அதிகப்படுத்தியிருக்கார், பசியோட தூங்க போறவர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கார், அப்புறம் பெண்கள் கண்ணீரை அதிகப்படுத்தியிருக்கிறார், பெண்கள் மானபங்கப்படுத்துவதை அதிகப்படுத்தியிருக்கிறார். இப்படியான சாதனைகளை செய்திருக்கிற ஒரு பிரதமர் எதிர்பக்கத்தில் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படிங்கறத நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய ஒரு பேச்சை எடுத்து துண்டு துண்டாக்கி, பிராக்மெண்ட் ஆக்கி, வெட்டி ஒட்டி இப்படி எல்லாம் பேசுவது ஒரு பிரதமருக்கு அழகா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அவர் போய் தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது அறிவார்ந்த விஷயமா கச்சத்தீவை பேசுறாரு, வேலை வாய்ப்பின்மையை பேசுறாரு, அப்புறம் சாதனைகள்னு ஏதோ ஒண்ணுமே சொல்ல முடியலனாலும் எதையாவது பொம்பாஸ்டிக்கா பேசிட்டு போறாரு. வட இந்தியாவுக்கு போகும்போது அவருடைய பரப்புரை முற்ற முழுக்க மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இனம் சார்ந்து மாறுகிறது. இப்போ அவர் திரும்ப திரும்ப சொன்னது இஸ்லாமியர்களை பற்றித்தான். அதை நீங்க எவ்வளவுதான் மடைமாற்றம் செய்து இல்ல அவர் ரொம்ப புனிதமா பேசினாரு, கங்கை தண்ணி தெளிச்சு பேசினாரு அப்படின்னா கூட நம்பவே முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்லாமிய இன ஒழிப்பு என்பது இப்போது வருவதல்ல, இவர்களுக்கு கோல்வார்கர் கொடுத்த அஜெண்டா. அவர் கோல்வார்கர் சொன்னது இஸ்லாமியர்கள் சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதைத்தான் இவரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் கோல்வார்கர் திரும்ப சொன்னது என்ன, தீவிரவாதிகள்னு ஒரு 10 பேர் பட்டியலை கொடுக்கிறார். அதுல முதல்ல வைக்கிறது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அப்புறம் இடஒதுக்கீட்டை கேட்பவர்கள் கூட பண்ணிக்கோங்க. கோல்வார்கரோட சிந்தனை தொகுப்புன்ற புத்தகத்துல இருந்து தான் நான் படிச்சுட்டு பேசுறேன். தவறு அவங்க சொல்றது பஞ்ச் ஆஃப் தாட் சொல்றாங்க, முழுக்க முழுக்க பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை தொகுப்பு. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை தொகுப்பு. தவறான தகவல். அவர் சொல்ற 10 பட்டியல்ல இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இடஒதுக்கீடு கேட்பவர்களையும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே போறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் எடுத்து ரொம்ப தப்புங்க. நீங்க வாபஸ் வாங்க, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இல்ல அதெல்லாம் இல்லவே இல்ல. ஓகே, மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். நீங்க சொல்றதெல்லாம் இருக்குன்னு அர்த்தமே இல்ல. சான்ஸ் நீங்க கண்டிப்பா அதை விளக்குங்க. நீங்க அடுத்த விஷயம். சரி, அதனால அந்த ஒரு தேசத்தின் சொத்து என்பது ஒரு சிலரின் கையில் இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. மற்றவர்கள் வறுமையில் வாடுகிறார்கள். அதனால அதை நாங்க பிரிச்சு கொடுப்போம்னா இப்படியே எடுத்து இந்தா நீ வச்சுக்கோ 100 ரூபாய், நீ வச்சுக்கோ 100 ரூபாய், அப்படி கொடுப்பதில்லை. சமப்படுத்துவது. இப்போ எப்படி பண்ணுவீங்க? அதத்தான் அவர் பண்ணுவாரு. எப்படிங்கிறது அடுத்த அஜெண்டால சொல்லுவாங்க. 10 வருஷத்துல நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் வந்தப்போ, நான் 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டீங்களா? இப்ப 10 வருஷம் கழிச்சு வந்தப்புறம் பக்கோடா விக்கிறதும் வேலை வாய்ப்பு தான், பூ கட்டுறதும் வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அது மாதிரி எதற்கு மோடி சொன்னா அது வேத வாக்கு, மற்றவர்கள் சொன்னா அதை உடனே எல்லாருமே கேள்விக்குட்பட்டார்கள். அதனாலதான்
அதனாலதான் பிரதமர் பேசுனது தப்பான்னு நம்ம 4 பேர் உட்கார்ந்து இங்க விவாதிச்சிட்டு இருக்கோம். அது எவ்ரிபடி இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி. அந்த மாதிரி அதனால அதுலயே காங்கிரஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் நீங்க சொல்லும்போது இன்இக்வாலிட்டியை குறைக்கணும், கரெக்ட் தான், எல்லாமே சரிதான். எப்படி பண்ண போறீங்க? அதுலயே வருது அந்த நியாய பத்திரத்திலேயே அவர் சொல்றாருல்ல, நாங்கள் 30 லட்சம் வேலை இப்போ காலியா இருக்கிற வேலைகளை நிரப்புவோம்ங்கறாருல, அதுவும் ஒரு விதமான வெல்த் கிரியேஷன் தானே. அது மாதிரி பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு அப்படிங்கும்போது அது ஒரு வெல்த் கிரியேஷன் தானே. மாசத்துக்கு 8000 சொச்ச ரூபாய்ங்கிறது இப்படியான வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது. இப்ப வேலை வாய்ப்பே இல்லாம ஒரு தேசம் இருக்கும்போது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது செல்வத்தை உருவாக்குவது தான், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் தான். நீங்க அதை அப்படி பாருங்க, ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கனெக்டிங் தி டாட்ஸ் போகும். அதனால அந்த சிந்தனை தொகுப்புங்கிற நூலை படிச்சுட்டு பேச சொல்லுங்க. படிச்சுட்டு நான் வந்திருக்கேன். அதனால 10 கேட்டகரி இருக்கு. அதுல இஸ்லாமியர்கள் சத்ருன்னு சொல்றார் முதல்ல. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு கேட்பவர்கள் அடுத்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறாரு. அதனால நம்முடைய பிரதமர் பேசினதுல அப்பட்டமான பொய் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிக்க பிரதமர் பேசினதுல அவங்கெல்லாம் ஒரு தவறு இல்ல. நீங்க இடஒதுக்கீடு பத்தி சொல்லிருக்காரா சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு என்பது சர்ச்சையா இருக்கக்கூடிய நிலையில் அதை பத்தி தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். திரு ஸ்ரீதர், உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்தது, நீங்க தொடரலாம். அது முதல்ல பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் பத்தி அவங்க சொன்னது எல்லாமே அபத்தம், 1% கூட உண்மை இல்லாத விஷயம். அதுக்காக நான் தனியா தயாரிக்க விவாதம் அவங்களோட 1-to-1 இல்ல. அதான் சொல்லனே, இந்த நரேந்திர மோடிஜி சொல்றத எப்படியெல்லாம் ஆளுக்கு இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, ஹிந்தி தெரியாதனாலையும் கூட சாதாரண ஒரு சில விஷயம் சொன்னார். ஒரு நாய் என்னுடைய வண்டியில் அடிபட்டா கூட அது என் மனசு வலிக்கும், என்னை அதனுடைய காயம் இருக்கும், எனக்கு அவ்வளோ நான் இலகிய மனசு உள்ளவன் சொன்னால் உடனே இது யாரு கூட கம்பேர் பண்ணிட்டாங்க, எங்களெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படி பல அர்த்தங்களை சொல்றக்கூடிய சூழ்நிலையில் தான் அப்படி தான் சகோதரி புரிஞ்சுட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். உண்மையில் அப்படி இல்லை. தேசத்துக்காக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான புத்தகம் அது விஷயம். ரெண்டாவது, இப்போ பாரத பிரதமர் இப்போ நீங்கள் சற்று முன்ன கூட போட்டுறீங்க, அது ஃப்ளாஷ் நியூஸ் அலிகாரில் அவர் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து குஜராத்தில் கூட அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஹிந்துக்களுக்காக ஆட்சி பண்ணுறீங்களா இஸ்லாமியர்களுக்காகவா கிறிஸ்தவர்களுக்காக சொல்லும்போது கூட அவர் சொல்கிறாரு, நான் அப்போ இருந்து 7 கோடி குஜராத்தியர்களுக்காக நான் முதலமைச்சராக இருக்கேன், யாரும் தனித்தனியாக இல்லைன்னு. அப்படி தான் இப்பயும் சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அவர்கள் மத சம்பந்தப்பட்டதோ அவருடைய வாழ்க்கை முறையோ அவருடைய உணவு முறையோ எதை பற்றியாவது ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை அவர் சொல்கிற வளர்ச்சி திட்டம் எல்லாமே பெண்கள் இளைஞர்கள் விவசாயி ஏழைன்னு சொன்னால் அதில் எந்த மதம் வந்தது, எந்த ஜாதி வந்தது? ஆக எல்லாரும் முன்னேறணுன்றதுனால தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த தேர்தல் அறிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான தேர்தல் அறிக்கை சிறுபான்மையினை தாஜா பண்ணுவது, அது இப்போ ஜாதி ரீதியாக அனைவரும் இணையிறாங்க, நாடு அனைவரும் இணைஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு பிரித்தாளுகிற வெள்ளக்காரன் செஞ்ச அதே சூழ்ச்சியை இன்னைக்கு காங்கிரஸ்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறது என்பது தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் என்னென்ன முஸ்லீம்ன்ற வார்த்தை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க? முத்தலாக் தடை சட்டத்தை மறுபடியும் இது பண்ணிடுவாங்களாம், 370 எடுத்துட்டு காஷ்மீரை மறுபடியும் இந்த 370 நீக்கிறது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அது பிறகு சொல்றாரு அப்புறம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களாம், வெளிநாடுகளுக்கு இருக்கிற மௌலானா ஆசாத் ஸ்காலர்ஷிப் மறுபடியும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிறுபான்மை மாணவர்களுக்கு சிறுபான்மை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நாங்க அனைத்து மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் தான் சொல்றோம். சமமா பாதிக்கணும் தான் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றமே தவிர காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் டிஎன்ஏ அதான் சொல்றேன். அவங்க மைண்ட் செட்ல சிறுபான்மை தாஜா பண்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் நாங்க எடுத்துருவோம், முஸ்லீம் தனிநபர் அதுதாங்க அவங்க சொல்றாங்க, அவங்க கொண்டு வர மாட்டோம், அதாவது தனிநபர்னா முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியத்துக்கு நாங்க அங்கீகாரம் கொடுப்போம், ஹலால் வழியான உணவு பழக்கத்துக்கு நாங்க அங்கீகாரம் கொடுப்போம், ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி, இதெல்லாம் சிறுபான்மையில தாஜா செய்வதா இல்லையா? தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம்ல. எல்லாருக்கும் உரிமை வேணும், எல்லா ஏழைகளுக்கும் உரிமை வேணும். அதுல மாட்டுக்கு அது என்ன சிறுபான்மையினருக்கு மட்டும் ஒரு சலுகை, அதுதான் நம்ம சொல்றோம். எல்லாரும் நீங்க நாங்க பாருங்க சரிங்க யூனிஃபார்ம் இருக்கு, காவல்துறையில இருக்க அதிகாரி எதுங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காரு? அவரு இஷ்டத்துக்கு அவர் அந்த அவருடைய பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க பத்தியில அது நிறைய விஷயம் வந்தாச்சுங்க. இது பாருங்க கர்நாடகாவில் அதெல்லாம் சொல்லி தோத்துட்டீங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வந்த பிறகு சொல்லாததெல்லாம் இந்த மாதிரி சாதா பண்றவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பல விஷயம் உதாரணம் இருக்கு. குறிப்பா தமிழ்நாடுல நான் சொல்ல வரேன், குறிப்பா
2 நாளைக்கு முன்னாடி புத்தாண்டு வந்துதா? ஆமா. தமிழ் புத்தாண்டு ஒரு 2 நாள்ல ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரத்து ஏப்ரல் 14 வந்துதா? தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொன்னாரா? தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாராங்க? நான் சகோதரிகிட்ட கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து மலையாள புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வாரு, யுகாதிக்கு வாழ்த்து சொல்வாரு, ரமலானுக்கு வாழ்த்து சொல்வாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? எது மதவாத அரசியல்? ஒரே விஷயம், ஆவின் பால்ல இருக்கு பாக்கெட்ல ரமலான் வாழ்த்துக்கள் சொல்றீங்க, நியாயம், நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல? எது மதவாத அரசியல்? சிறுபான்மையினரை தாஜா பண்றதா திமுகவும் காங்கிரஸும். முடிங்க சார், அடுத்தவங்களுக்கு போணும்ல. மதவாத அரசியல் தேசத்துக்கு ஆபத்து. வளர்ச்சி அரசியல் தான் தேவை. ஓகே மேடம். முதல்ல தோழர் வந்து அந்த சிந்தனை கொத்துங்கிற நூலை நான் படிச்சுட்டு வந்து பேசுறேங்கிறத ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையா எனக்கு தெரியும், அது என் மனசாட்சிக்கு தெரியும். அந்த பட்டியல்ல பெண்ணுரிமை பேசுபவர்கள், பெண் விடுதலை பேசுபவர்களும் தீவிரவாதிகள்னு கோல்வார்க்கர் சொல்லியிருக்கார். அதை மறுக்கவே முடியாது யாராலையும். சம உரிமை கொடுக்கிற நாடுங்க. இல்ல இல்ல கடவுளான நாடுங்க. ஓகே, அவங்க பேசிட்டீங்கல்ல, அவங்க அவர் அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா. ஒரு விஷயம் அவங்க சொன்னது அத்தனை தப்பு நீங்க சொல்லிட்டீங்க சார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்ன்றீங்க? அது திரும்ப அவங்க சொல்றாங்களே, அதை அனுமதிக்கிறீங்களே? இது நான் என்ன பண்ண முடியும்? அசோகா, ஒரு விஷயம் தவறுனா அதை விட்டுறணும் அசோகா. திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருந்தா அதுதான் விவாதம் தனியா வச்சு பண்றோம். அதான் இல்ல சார், உங்களுக்கு வசதியா இருக்க மட்டும் பேச முடியாதுல்ல அவங்க. இல்ல நாங்க அது முழுக்க தவறு. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வேற விஷயம் இல்ல, அவங்க வேற விஷயம் இல்ல. அதான் நான் சொல்றேன், அவங்க கருத்து இல்ல, வேற எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க அது இருக்குன்னு சொல்றீங்க, அவர் அது இல்லன்னு சொல்றாரு. பாக்குறவங்க கூகுள் பண்ணி புக்க படிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுல இந்த கருத்து இருக்கு நிச்சயமா. அப்புறம் அது பொக்கிஷமான புத்தகம் அப்படிங்கிறாரு. பொக்கிஷமான புத்தகம்னா திருக்குறளை விட்டுட்டு நீங்க அதை எடுத்து பேசலாமே? பேச முடியாது. ஏன்னா அது முழுக்க மதவாதம், பிரிவினைவாதம், ஏற்றத்தாழ்வுகளை பேசுகின்ற ஒரு நூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அப்புறம் காவல்துறையில யூனிஃபார்ம் பத்தி பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி கோயில்ல இருக்கிற அந்த காவலாளர்கள், போலீஸ்காரர்களுக்கு காவியில யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அது இல்லையான்னு சொல்லுங்க. காவியில யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. பார்லிமென்ட்குள்ளார வேலை செய்யற காவலர் கூட தான் யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு எதை வந்து முடிச்சு போடுறாங்க? இல்ல ஐயா, நாங்க வந்து மாணவர்கள் மதத்தை கொண்டு போறீங்கன்னு சொல்றோம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லுங்க. நீங்க இப்படி உடனே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரு வேலுச்சாமி சொல்லும்போது நான் அவர் என்ன சொன்னேன்? அவரை சொன்னேன். காவல்துறையினர், காவல் அதிகாரிகள்னா ஒரே யூனிஃபார்ம் தான். அது கோயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி. முதல்ல அந்த யூனிஃபார்ம் பார்லிமெண்ட்ல வேற மேடம். இல்ல அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இதுவும் தான். அந்த யூனிஃபார்ம் கோடுங்கிறதே இல்லப்பா, யூனிஃபார்ம் சிவில் கோட் தான், இதுவும் யூனிஃபார்ம் கோடு தான்ங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால கோயிலுக்கு வந்தா மட்டும் காவியில ஒரு உடையை கொடுத்திருக்காங்கங்கறத அவர் மறந்து போய் பேசுறாரு. அடுத்தது அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் தான் இப்ப பிஜேபியோட சிறுபான்மையினர் அணி தலைவர், துணை தலைவரா இருக்காருங்கிறது அவர் சகோதரருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் இல்லவே இல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்ல அப்படிங்கிறாரு. அது சொல்லவே இல்லையே, இருக்குன்னு நான் சொல்றேங்க. அந்த உதவி திட்டம், நிதி உதவி, கல்வி உதவி தொகை எல்லாம் மெதுவா நிறுத்தப்பட்டாச்சுங்கிறதும் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரியல. அதனாலதான் பிரதமர் நீங்க சொல்ற அதே அலிகார்ல பிரதமர் பேசுறாரு. நான் வந்து ஹஜ் பயணத்துக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு செய்றேன்னு சொல்றாரு. மீண்டும் அவங்க வைக்கிற வாதம், குஜராத்ல இஸ்லாமியர்கள் வாக்களிக்காம அவங்க இவ்வளவு ஓட்டு பெற்றுக்க முடியுமா? அப்ப அவங்க அனைவருக்குமான விஷயங்களை அங்க செய்யாம வந்திருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நேத்து இப்படி ஒரு ரப்சர் வந்ததுன்னு உடனே இப்போ இங்க மாத்தி பேசுறாரு. இது வந்து அடையாள அரசியல். இப்போ அவர் பேசுறதுங்கிறது அடையாள அரசியல். எப்பவுமே இந்த மாதிரி அடையாள அரசியல், ஒரு முர்மு அங்க வச்சுக்கிறது அல்லது இப்படியாக இந்த பிற்பட்ட வகுப்பில் இருந்து ஒரு அமைச்சர். குஜராத்ல அவருக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாரணாசியில வாக்களிக்கவே இல்லை, அதை நான் பேச வரல. சமூகத்தில் அதான்பா. அப்ப ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு நிமிஷம். இஸ்லாம் வன்முறையை எதிர்க்கின்ற இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி நக்சலைட்ஸை எதிர்க்கின்ற கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்துத்துவாவை எதிர்க்கின்ற இந்துக்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி அவருடைய கொள்கைக்கு ஆதரவு கொடுக்கின்ற இஸ்லாமியர்களும் இருப்பாங்க. ஆனால் அவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற இந்துக்களும் இருக்கிறார்கள்ங்கிறத ஒத்துக்கோங்க. அப்படி பாருங்க, உடனே இஸ்லாமியர்கள் மோடிக்கு ஓட் போட்டாங்களே அப்படின்னு இல்ல. அப்படி இல்ல மேடம், நீங்க தான் வந்து அவங்களுக்கு எதிராக அவங்க இருந்தாங்கன்னா அப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ல அவங்க செஞ்சு இப்ப குஜராத்ல அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்களேங்கிற கேள்வி
அதுதான் நான் அவங்க சொல்றேன். வைக்கும்போது அதை நம்ம கேட்க அதுதான் நான் வேண்டியது சொல்றேன். நீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து முழுமையாக எதிர்ன்னு சொல்லும்போது இந்த எதிர்வாதம் முழுமையாக எதிர்ங்கிறது அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுருங்க. ஆனா பொதுவாக இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை நடக்கிறது. இதை மறந்துட முடியுமா? எத்தனை இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், அதை மறந்துட முடியுமா? மாட்டுக்கறி சாப்பிட்டாருங்கிறதுக்காக கல்லால் அடித்து கொன்றதும் இந்த தேசத்துல தான். அப்புறம் இப்ப சமீபத்துல நம்முடைய பிரதமர் என்ன சொன்னாரு? இது நவராத்திரி மாதம், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், ஆனால் ராகுல் அசைவம் சாப்பிடுகிறார், அதனால அசைவம் சாப்பிடாத எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்னு சொன்னாரா இல்லையா? இப்ப சொல்லவே என்னப்பா இவங்க எல்லாம் சொல்லவே இல்லைங்க. பொய் சொல்லக்கூடாதுங்க. இதெல்லாம் நிகழ்வா நடந்தது. அசைவம் சாப்பிடுவான்னு வீடியோ போட்டதுக்கு அதை வந்து நீ சாப்பிட்டுட்டு போ, அது வீடியோ போடாதன்னு சொன்னார். இல்ல இல்ல, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு வாக்களியுங்கள்னு பிரதமர் சொல்லவே இல்லை. சொன்னதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. தவறான தகவலுங்க. சகோதரி ரொம்ப தப்பா சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஓகே, அதாவது ஒரு விஷயம் முடிக்கணும் நிகழ்ச்சி. நான் பேசுறதுக்குள்ள அவர் 1000 கேள்வியை கேட்டுட்டே இருக்காருன்னா எப்படி பேசுறது? அந்த ஒரு நாகரிகம் வேண்டாமா? இல்லங்க, நீங்க தப்பா சொன்னீங்கன்னா பதில் சொல்லுங்க. நான் சொல்றது தப்புங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க முதல்ல. நான் சொல்றேன் எல்லாமே நீங்க சொல்றது தப்பு. நீங்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்களும் ஆதாரம் கொடுங்க. நான் ஆதாரத்தோட தான புக்ல இருந்து தான படிக்கிறேன். இல்ல இப்ப பிரதமர் சொன்னாருன்னு சொன்னீங்களா? அது இருக்கே. புக் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நம்ம மக்கள்கிட்ட விட்டு ராகுல் காந்தியோட அந்த அசைவம் தயாரிக்கிற அந்த வீடியோ வந்த உடனே அவர் அதை சொன்னாரு. நான் கூகுள் பாருங்க, கூகுள் பண்ணியே பாருங்க. பாக்குறேன். நிகழ்ச்சி முடிக்கணும். எல்லாரோட நினைவு கருத்துக்களை கேட்கணும். திருச்சி வேல்சாமி. ஆமா, நான் சொல்லிட்டா கூட நம்ம நண்பர் ரவியும் ஸ்ரீதரும் கோச்சுக்குவாங்க. மதம் நான் சிறுபான்மைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னா பயங்கர கோவப்படுவாங்க. ஆனா வாஜ்பாய் ஒன்று சொன்னார் பிரதமரா இருக்கிற போதே. இன்றைய பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கிற போது அங்கே மதக்கலவரம் நடக்கிற நேரத்தில் குஜராத் முதலமைச்சர் ராஜ தர்மத்தை கடைபிடிக்கணும், அதுக்கு என்ன பொருள் மட்டும் அவங்க சொல்லட்டும். அதோட முஸ்லிம்ங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்தவே இல்லைன்னு ரவி சொன்னார். அவருடைய செல்வாக்கு என்னன்னு இப்பதான் புரிஞ்சுது. உடனடியா அலிகார்ல பாருங்க பிரதமர் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாரு? இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாகத்தான் நான் செயல்படுகிறேன். சவுதி அரேபியா மன்னரிடம் பேசி ஹஜ் யாத்திரைக்கு அதிகமா பண்றேன். இது யாரை தாஜா செய்ய? ஸ்ரீதர் கொஞ்சம் சொல்லணும். இன்னொன்னு அடிப்படை விஷயமே, தாஜா செய்து தேர்தலில் அதிக வாக்கு பெறுவதற்கு பெரும்பான்மையை தாஜா செய்வாங்களா அல்லது சிறுபான்மையை தாஜா செய்வாங்களா? சிறுபான்மையை தாஜா ஆதரவாக பேசுவது என்பது மனிதாபிமானமும் மனித நேயமும் தான். லாப நட்ட கணக்கு பார்ப்பது என்றால் பெரும்பான்மையை ஆதரித்து தான் பேசணும். அது பெண்களுக்காக இவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்களாம். ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், பில்கிஸ் பானு கேஸ்ல உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு கொடுத்த அது என்ன? அவங்களை விடுதலை பண்ணது தவறுன்னு சொன்ன உடனே அப்ப குஜராத் அரசு அங்கே சொன்னது உச்சநீதிமன்றத்தில், நாங்களே எடுத்த முடிவல்ல, மத்திய உள்துறை அமைச்சரிடம் ஆலோசனை கேட்டு நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா என்று மத்திய அரசு இன்னைக்கு வரும் சொல்லியிருக்கா அல்லது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரா, பிரதமர் சொல்லியிருக்கிறாரா? மணிப்பூரில் நடந்தது உலகமே பார்த்திருக்கு, பெண்களை இவர்கள் எப்படி நடத்துறாங்கன்னு. இவர் அதை வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் செய்யறோம்னு சொல்லி, அதுக்கு தான் நான் சொன்னேன், உலக வரலாற்றிலேயே லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு நாட்டுடைய தலைநகரத்தில் ஒரு வருடத்துக்கு மேல போராடின வரலாறே இந்தியாவில் தான். அது இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கு திருச்சியிலிருந்து 200 விவசாயிகள் டெல்லி நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ரயில் ஏறி போயிருக்காங்க. இங்க பத்திரிகையில் வந்து இதெல்லாம் அவர்கள் பார்க்காமல் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ற பெண்கள் அவர்கள் சொல்ற இருங்க சார், உங்க டர்னுக்கே அப்புறம் நான் வர மாட்டேன். நீங்க எல்லாத்துலயும் குறுக்கு பேசுறீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு வர மாட்டேன். பரவாயில்லைன்னா ஓகே, உங்களுக்கு ஃபைனலா வரேன்னு சொல்றேன். இல்ல நான் இப்ப வரல. திரு வேலுசாமி முடிங்க. இப்ப விவசாய போராட்டம் நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் ரயில்வே மேம்படுத்துறதுக்கு அவர் சொன்னார், உங்க ஊர்ல இருந்து சீரடிக்கு போற ரயில தனியாருக்கு நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? ரயில தனியாருக்கு கொடுப்பீங்க, ஆனா ரயில்வே மேம்படுத்துவீங்க. விமானத்தை பூரா வித்துருவீங்க, ஆனா விமான நிலையத்துல மட்டும் கட்டுவீங்க. என்ன பொருளாதாரம் இல்ல நீங்க இல்ல பொருளாதாரத்துல ஒண்ணு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வோம்னு எங்களுடைய தலைவர் ராகுல் சொல்லி இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்னா, ஒரு காலத்துல உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் நாடு பாதி நங்கவரம் பாதின்னு சொல்லுவாங்க. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நங்கவரத்துல ஒரு பண்ணையாருக்கு இருந்துச்சு. அப்பதான் அரசியல் நாங்க சட்டம் கொண்டு வந்தோம், நில உச்சவரம்பு சட்டம்னு கொண்டு வந்தோம். அதற்கு பின்னால் தான் நிலங்கள் பரவலாக்கப்பட்டது. அதை போல தனியாரிடம் மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை பரவலாக அத பொருளாதார இம்பேலன்ஸை மாற்றி பேலன்ஸ்டு பொருளாதாரம், ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அதை செய்வோம் சொல்லியிருக்காரு. இது சரியா தவறான்னு சொல்றதுக்கு பதிலா எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக நான் அனுதாபப்படுறேன். நான் வந்து ஒத்துக்கிற வேலுசாமி சொன்னது நில உச்சவரம்பு சட்டத்தில் சொன்ன மாதிரி
இந்த இப்போ அடுத்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ள ராகுல் காந்தி ஐயா 10 லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கிறவங்களாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லட்டும். அந்த 40 சீட்டும் இல்லாமல் போயிடும். ஒரு விதத்தில் சௌரியம். அடுத்தது இல்ல நான் வந்துடுறேன் ஐயா, நீங்க முடிச்சிட்டீங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்கூல் யூனிஃபார்ம் பத்தி மேடம் பேசினாங்க. அங்கதான் நாங்க ஹிஜாப் இல்ல மேடம், நீங்க யூனிஃபார்ம் பத்தி பேசுனீங்க. நான் என்ன சொன்னேன், நான் வரேங்க யூனிஃபார்ம் நான் மறுத்துக்கிறேங்க, தப்பா சொல்லிட்டேங்க. யூனிஃபார்ம் பத்தி நீங்க பேசுனீங்க, அதுலதான் ஹிஜாபை பத்தி நாங்க பேசணும். அதான் யூனிஃபார்ம்லயே வரலையே அப்படின்னு பேசணும். நீங்க உடனே ஹிஜாப்னா முஸ்லிம்ஸ் தான் அணியிறாங்கன்ற ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்க. எந்த வடக்குல போய் பாருங்க, பெண்கள் எல்லாம் அழகா தலை அது பேரை மாத்திட்டீங்கிறதுக்காக தண்ணி பானி ஆயிடுதுங்க. எல்லாமே மேல போடுறது எதுக்காகங்கிறதோ அதேதான் ஹிஜாப்லயும். அங்க ஒண்ணும் முகம் தெரியாம கண்ணு தெரியாம அலையல. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும்னு எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காரு. யாகாவாராயினும் மட்டும் சொல்லி கொடுக்கல எனக்கு வள்ளுவர். எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிகன்னு கேட்டிருக்காரு. இன்னொன்னு என்ன சொன்னார் வேல்சாமி ஐயா, அது என்னங்க வாபஸ் வாங்கிட்டாரு. எப்படிங்க வாபஸ் வாங்கினாரு? மிரட்டி தானங்க வாபஸ் வாங்கியிருப்பாங்க. சும்மா எப்படி வந்திருக்கோம்? நீங்க வேற அதுக்கு சொன்னீங்க. ஸ்டாலின் ஐயா தலைவராகும் போது அழகிரி ஐயா என்ன பண்ணாரு, அவரை நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை முடிஞ்சா திமுக போய் கேட்டு பாருங்க. அடுத்தது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திமுக விளம்பரம் எல்லாம் பாருங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி. அவ அதை கொடுக்க மாட்டேங்கிறான், இதை எடுத்துட்டு போயிட்டான், அதை வச்சுட்டான், இதை கொடுத்துக்கிட்டான், எல்லாம் அடுத்தவனை திட்டி தான் விளம்பரம் வழிமோடிய நான் என்ன பண்ணேங்கிறது வராது. மோடி ஐயா ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். ராகுல் காந்தி ஐயா IUML மதச்சார்பற்ற கட்சின்னு சொன்னாரா இல்லையா? மதச்சார்பற்ற கட்சின்னு அவர் சொன்னார். அது ரொம்ப முடிஞ்சுக்கோங்க. கர்நாடகாவில் மைனாரிட்டிக்குன்னு லோன் உண்டு, மைனாரிட்டிக்குன்னு டைடல் பார்க் உங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நாட்டில்? ஒரு இந்தியாவில் இருக்குன்னா. ஆனால் மோடி ஐயா ஒரே வரியில சொல்லிடுறேன். மோடி ஐயா என்ன சொன்னாரு, தமிழகத்தில் யாரெல்லாம் கொள்ளை அடித்தார்களோ அதை அப்படியே தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு பிரிச்சு கொடுப்பேன்னு சொன்னார். இது முடியும். ஆனா நீங்க முடிஞ்சா நில சொல்லல. இல்ல அவர் அப்படி சொல்லும் போது எங்க தெரியுமா வித்தியாசம் வந்துருச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படி தெரியுமா? மோடி ஐயா சொல்லும் போது எப்பொருள் யாரார் வாய் கேட்பு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடி ஐயா எப்படி திருப்பி கொடுப்பாருன்னா ரயிலாகவோ ரோடாகவோ கழிப்பறையாகவோ அப்படி திருப்பி கொடுப்பாரு. பணத்தை பிரிச்சு கொடுக்குறேன்னு திமுக கிட்ட போய் திமுக மேலே கோவம் வந்துச்சுங்க. ஒரே 10 செகண்ட் தான். நாங்களே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் முடிச்சிடுறேன். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு வேர்த்து இருக்குது. நீ 8500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படியா போய் ஓட்டு வாங்குறதுன்னு அங்க ஒரே சண்டை. மேடம் சுருக்கமா அப்புறம் நான் சட்டை முடிக்கணும். சகோதரர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அம்பானி அதானி கையில மட்டும்தான் இருக்குங்கிறத அவர் நினைவு வச்சுக்கணும். அதனால தன்னோட நண்பர்களுக்காகத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு, சிறுபான்மையினர் அழிக்கப்படும் போது கொல்லப்படும் போது வராத கண்ணீர் பிரதமருக்கு மேடை ஏறி பரப்புரை பேசும்போது மட்டும் நாடகமா வருதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை தாஜா பண்ற போக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். சிறுபான்மையினர் தாஜா பண்ற ஒரு போக்கு சரின்னு சொன்னா பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதும் கூட இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது முடியாது. இது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், இன்னைக்கு ராகுல் காந்தி வயநாட்டில் அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு முஸ்லீம் லீக் சொல்கிற அளவுக்கு பணியக்கூடிய அளவுக்கு அந்த சிறுபான்மையினர் எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம்னு பாருங்கள். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். 370 நீக்கினதுனால உடனே நாங்கள் மறுபடியும் காஷ்மீர் என்னையா சொல்கிறோங்க, அங்கே SC STக்கான ரிசர்வேஷனை இல்லாமல் இருந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரிபிள் தலாக்குனால இஸ்லாமிய பெண்கள் சகோதரருடைய வாழ்க்கையில ஒளியாக்கி இருக்கிறோம். இதை மறுபடியும் பழைய இடத்துக்கே நாங்க கொண்டு போவோம். இது சொல்றது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனம். அண்ணா ஒரே விஷயம்னா, மதத்துக்காக தாஜா செய்யற போக்கு இது எங்க போயிடுதுன்னு சொன்னா, மத அடிப்படைவாதிகள் கூட அதுக்கு கீழே நீங்க போய் தாஜா பண்ற அளவுக்கு நீங்க போனது இது மத நாட்டுக்கு மனித குலத்திற்கு விரோதமான கட்சியாக காங்கிரஸ் மாறி. காங்கிரஸ் கட்சி மனித குலத்திற்கு விரோதமா மாறி இருக்குன்னு தான் சொல்றாரே தவிர, அதனாலதான் நாங்க நீங்க காங்கிரஸ் இல்லாத பாரதம் வேணும்னு அதான் சொல்றாரு. ரைட், நிகழ்ச்சியின் தளத்தை நிறைவு செய்தாக வேண்டும். இன்னும் தேர்தல் பரப்புரை பல நாள் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இனிமே வட இந்தியாவில் பல்வேறு இந்த மாதிரி சர்ச்சைகள் இல்லாம ஆரோக்கியமான விவாதங்களா இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி.